அதாவது சனிப்பெயர்ச்சி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி வாக்கியம், திருக்கணிதம் அப்படின்னு 2 பஞ்சாங்கங்கள பயன்படுத்துறோம். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026ல சனிப்பெயர்ச்சி இருக்கு. மார்ச் மாசம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி. இதற்கு எந்த விஷயத்த அடிப்படையா எடுத்துக்கிறோம்னா, திருநள்ளாறு கோயில்ல எப்போ சனிப்பெயர்ச்சியோ, அதுதான் நம்ம சனிப்பெயர்ச்சின்னு எடுத்துக்கிறோம். அது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில தான் திருக்கோயில்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. எங்க சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கம் என்பது வாக்கிய கரணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூலை பேஸ் பண்ணி வாக்கிய பஞ்சாங்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. சராசரியாக ஒரு கிரக இயக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒர்க் அவுட் பண்றாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, திருக்கோயில்கள் எல்லாமே அந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறாங்க, வாக்கிய பஞ்சாங்கத்தை. அதன்படி 2026ல உங்களுக்கு சனி பயிற்சி இருக்கு. ஆனா நம்ம 2025 முன்னாலே நம்ம சனிப்பெயர்ச்சியை பார்த்துருக்கோம். போன மார்ச் மாதமே 29ஆம் தேதி நம்ம சனிப்பெயர்ச்சியை பார்த்துட்டோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்கணித அடிப்படையிலானது. அது என்ன திருக்கணித அடிப்படையிலானா, மாறி வரும் உலகம். விஞ்ஞானத்தை பின்பற்றுகிறோம். அப்போ சயின்ஸ் படி இப்ப எப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்கு? வானியல் நிலை எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்திரன் எப்படி இருப்பாரு? இன்னைக்கு சனி எப்படி இருப்பாரு? அப்படின்னு அந்த கிரக நிலைகள் இருக்கு பாருங்க. அதன் அடிப்படையில் சொல்லக்கூடியது தான் திருக்கணித பஞ்சாங்கம்.